فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் மனிதர்கள், பலகீனமானவர்கள். எங்களோடு அல்லாஹ் ஒவ்வொருவருடனும் ஷைத்தானை படைத்து வைத்து அனுப்பியுள்ளான். அந்த ஷைத்தான் எங்களை பாவங்களின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருப்பான். அந்த ஷைத்தான் பாவங்களை நன்மைகளாக எங்களுக்கு அலங்கரித்து காட்டுவான். அதனால் நாங்கள் பாவங்களை நன்மைகள் என்றெல்லாம் செய்து விடுவோம். வேண்டுமென்று மனோ ஆசைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் மன்னிப்பான் தானே என்ற நம்பிக்கையில் சில பாவங்களை செய்திடுவோம். இன்னும் சில பாவங்களை அறியாமல் செய்திடுவோம். எப்படியோ இந்த மனிதன் பலவீனமானவன், ஆசைக்கு அடிபணிகிறவன் என்பதால் இந்த மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க விரும்பியதால் எங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பதற்கு எத்தனையோ வழிவகைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வேளையில் சிலர் பாவம் செய்வதில் ரொம்ப குறைவானவர்களாக இருப்பார்கள், கூடுதலாக நன்மை செய்வார்கள். பாவம் செய்பவரை பார்த்தால் ஒரு கடும் வெறுப்பு கண்ணோடு பார்ப்பார்கள். பாவத்தின் மீது வெறுப்பு வரத்தான் வேணும். பாவங்களை செய்பவர்களை பார்க்கிற போது அவனுடைய பாவங்களால் அவன் நரகம் போவதற்கும் வழிவகுக்கும் என்று பயர வேண்டும், தான் செய்தாலும் மற்றவர் செய்தாலும். ஆனால் அதற்கு மேலொரு படி சென்று சிலர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்றால், இவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றும். ஒரு பாவியை பார்த்தார், அந்த எண்ணம் இஸ்லாம் அனுமதிக்காத எண்ணம். என்ன எண்ணம்? இப்படி இவர் பாவம் செய்தால் சுவரா இவர் நரகவாதிதான் என்று அவர் எண்ணிக்கொள்வார். குறிக்கப்பட்ட ஒரு நபருடைய பாவம், அது என்ன பாவமாக இருக்கட்டும், அந்த பாவங்களை அவர் செய்வதை பார்க்கிற போது அவரை ஒரு நரகவாதியாக இவர் எண்ணிக்குவார். ஏனென்றால் இவருக்கு அந்த பாவங்கள் மனசுக்கு ரொம்ப பாரமாரிக்கும், செய்ய மாட்டார். அதனால் சில வேளை அவரை பாவத்தில் இருந்து தூரமாக்குவதற்காக சில வார்த்தைகளையும் பாவித்திடுவார். நீ இந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லது நீ நரகத்துக்கே வைத்திடுவாய் என்று நண்பராக இருக்கலாம், அல்லது வேறொரு சகோதரராக இருக்கலாம், அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிடுவார். சகோதரர்களே, இது யாரிடம் இவ்வாறு கூறுகின்ற அந்த நிலை வரும் என்றால், தன்னை ஒரு புனிதமாக எண்ணிக்கொள்கிறவன் இந்த நிலை வரும். சில தஹஜ்ஜத் தொழுவார்கள், அதற்கப்பால் எல்லா சுன்னத்தும் செய்வார்கள், சுன்னத்தான வணக்கம் செய்வார்கள், எந்த நேரமும் திக்ரோடு இருப்பார்கள், எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்விலே திளைத்துக் கொண்டிருக்கும். இப்படியாக இருப்பதால் அவருக்குள் பாவம் செய்கிற ஆட்களை பார்க்க எல்லாம் நரகவாதியாக போறாங்க என்று அவர்கள் நரகவாதி மாதிரியும், இவருடைய இந்த சின்ன சின்ன வணக்கங்களால் அவருக்குள் அவரை அறியாமல் தன்னை ஒரு சொர்க்கவாதியாகவும் அவர் எண்ணிக்குவார். தனக்குள் ஒரு புனிதத்துவத்தை அவர் காண்பார், அவருடைய எண்ணம் அது. அதனால் அதற்குள் ஒரு வகையான தற்பெருமையும் வந்துடும். ஒருவரை குறை கூறுகின்ற போது, நாங்கெல்லாம் இப்படி செய்கிறோம், நீங்கெல்லாம் இப்படி செய்கிறீர்கள் என்று அவருடைய வணக்கத்தை ஏதோ அவருடைய கெட்டித்தனத்தால் செய்வதை போன்று வார்த்தைகளை அவர் விட்டுடுவார். சகோதரர்களே, இப்படியான நிலை ஒருவரிடம் வந்தால்
அவர் மிகவும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அவருடைய இந்த எண்ணமே அவர் நரகவாதியாவதற்கு போதுமா. தன்னுடைய வணக்கம், தன்னுடைய திக்ர், தன்னுடைய பேணுதல், தன்னுடைய மார்க்க பிரச்சாரம் எதுவாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களில் எல்லாம் அவர் ரொம்ப பேணுதலாகவும் இருக்கலாம். அவைகளை வைத்து தனக்குள் ஒரு பெருமிதம் கொள்ளுதல், அந்த பெருமிதம் ரொம்ப ஆபத்தான. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சில விடயங்களை எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் அதை ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வதன் மூலமாக எங்களை நெறிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கூறியதை ஜுந்துபுர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள். ஒரு மனிதர் சொன்னாரா, இன்னாரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லிட்டார். அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்க மாட்டான் என்று இவர் சொன்னது, அவன் அதற்கேற்ற மாதிரியான காரியத்தை செய்கிறான். நரகவாதிக்குரிய காரியத்தை செய்வதை பார்க்கிற போது அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை வழங்க மாட்டான் என்று சொன்னதும், அல்லாஹ் அப்போது கூறினான், இந்த அடியான் சொன்ன இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்ற மிக பிரமாண்டமான அந்த நல்ல குணத்திலே இவன் அதிகாரம் செலுத்துகிறான். அதனால் அல்லாஹ் என்ன சொன்னானாம், மன் தல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லிஃபுலான், இன்னாருக்கு நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறவன் யார் என்று சொல்லிவிட்டு, அவனுக்கு நான் மன்னிப்பு வழங்கி விட்டேன், உனது பாவத்தை நான் நன்மைகளை எல்லாம் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ். நாம் மஹ்ஷர் மைதானத்தில் போய் பார்ப்போம். அங்குதான் நாங்கள் எங்களுடைய நல்லமல் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டதை வைத்து எங்களுக்குள் நாங்கள் புனிதமாக கருதி கொண்ட அந்த நிலைப்பாடுகளின் உண்மை நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வந்த சமுதாயத்திலே உள்ள 2 பேரை சொல்கிறார்கள். பனி இஸ்ரவேலை சேர்ந்த 2 பேர், 2 சகோதரர்கள். ஒருவர் மிக பெரும் வணக்கவாளி, இந்த நேரமும் இபாதத். நம்முடைய பாஷையில் சொன்னால் பள்ளி வாசல்ல பாங்கு செல்லத்துக்கு முந்தி வந்து சஃபில நின்றுவார்கள். கடும் பேணுதல், ஒரு ஜமாத்தும் பிந்த மாட்டார். அதிலிருந்து தொடங்கி எல்லாத்திலையும் பேணுதல். மற்றவர் அவர் செய்யறதெல்லாமே பாவம், அந்த பாதி. அப்ப அவர் இவருக்கு சொல்லறா, இந்த பார், நீ நித்தாட்டிக்கொள், இப்படியான பாவங்களை செய்யாதே. அது சொல்லத்தானே வேண்டும். பாவத்தை கண்டால் தடுக்கணும், நிறுத்திக்கொள், அதெல்லாம் சொல்லத்தான் வேணும். இப்படியே சொல்ற. அவர் விரும்பாடில்லை. அது விபச்சாரமாயிருக்கலாம், குடிக்கிற பாவமாயிருக்கலாம், அல்லது இன்னொரு அண்ணன் எந்த பாவமாம் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர, இணை வைக்கிறதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யா முஹிதீன், என்னை பாதுகார் என்றால் அது ஈமான் போற விஷயம். கபரில் அடக்கப்பட்டவரை கூப்பிட்டு என்னுடைய பாவங்களை மன்னிப்பார்களாக, எனக்கு பிள்ளையை தருவீர்கள் என்றால் அது ஈமான் போற விடயம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான், அல்லாஹ்வுக்கு சமனாக ஏதோ இறந்து போன ஒருவரை ஆக்கிவிட்டான். அது செல்லையில. அதை தவிர அவன் என்ன பாவமாவது செய்யட்டும், செய்துட்டான், தடுக்கணும். தடுத்து பார்த்து போட்டு ஒரு நாள் கடுமையான ஒரு பாவத்தை செய்வதை பார்த்தோன்னே அவர் மீண்டும் சொல்றார். சொல்லும் போது அவர் கேட்கார், என்ன ரப்போட விட்டு, நானும் என்ற ரப்பும் பார்த்துக்கிறோம், ஒன்னு எனக்கு என்ன கண்காணிக்கிறதுக்கு ஒன்னு அல்லாஹ் அனுப்பல என்று அவன் இதில் சொல்லிட்டான். அவன் அல்லாஹ்வை நம்புறதாலதான்
ஒரு பக்கம் அல்லாஹ்வை நம்புறான் அந்த பாவி, இன்னொரு பக்கம் பாவம் செய்கிறான். ஏதோ ஒரு நப்பாசை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ஒட்டு செய்கிறான். அப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த தன்னுடைய வணக்கத்திலே திளைத்திருக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு வார்த்தையை பாவித்து விட்டார். வல்லாஹி லா யக்பிருல்லாஹு லக், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உனக்கு மன்னிப்பே வழங்க மாட்டான், உன்னை சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். இது மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார். 2 பேரும் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் 2 பேரும் ஒன்று சேருகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த வணக்கவாளியை பார்த்து என்ன கேட்கிறான்? என்னை பற்றி நீ தெரிந்திருந்தையா? எனக்குள்ள அதிகாரம், அல்லாஹ் மன்னிக்கும் அதிகாரம் கொண்டவன். தான் நாடியவனுக்கு மன்னிப்பான், நாடியவரை மன்னிக்காமல் விடுவான். அது யாருக்கு சொந்தமானது? அவனுக்கு சொந்தமானது. அவன் படைத்த அனைவரும் அவனுடைய படைப்புகள், அனைவரும் அவனை தவிர உள்ள அனைத்தும் அவனுடைய படைப்புகள். அதிலே மன்னிக்கும் மகா மன்னிப்பாளன் மன்னிக்க மாட்டான் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் என்ற அடிப்படையில் கேட்டுவிட்டு அந்த பாவிக்கு அல்லாஹ் சொன்னானாம், இத்ஹப் ஃபத்ஹுலில் ஜன்னத பிரஹ்மதி, எனது அருளால் நீ சொர்க்கம் போய்விடு. இந்த வணக்கவாளிக்கு சொன்னானாம், இவரை நரகத்திற்கு அனுப்பிவிடுங்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை சுட்டிக்காட்டி, எதை அல்லாஹ்வினுடைய ரஹமத்தினால் தான் ஒருவர் சொர்க்கம் போவார், அவருடைய அமலால் அல்ல என்கிற விடயத்தை சுட்டிக்காற்ற போது கேட்கப்பட்டது, நீங்களுமா யா ரசூலுல்லாஹ்? ஆம், அல்லாஹ்வுடைய அருளால் தான் சொர்க்கம் போறது. உங்களில் அதிகமானவர்கள் ஏதோ செய்கிற வணக்கத்தை வைத்து நம்பிக்கொண்டிருப்போம். ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலம். இந்த 24 மணித்தியாலத்திலே இன்றைய பொழுதுல எழும்பினோம், தஹஜ்ஜத் தொழுதோம், சுபஹுக்கு பிறகு திக்ரு செஞ்சோம், சுபஹ் தொழுது போட்டு அதுக்கு பிறகு தொழிலுக்கு போனோம், ஒரு பாவம் செய்யலை, புறம் பேசல, டைமுக்கு வந்து 5 நேரமும் ஜமாத்தா தொழுதோம், எல்லாம் சரியா நடக்குது, எல்லாருக்குரிய ஹக்கையும் செய்யணும். அதனால நாம இன்றைக்கு பாவமே செய்யல என்று பெருமிதம் வந்தால் அதான் ஆபத்து. எதை வைத்து அல்லாஹ் என்னை பிடிக்க போறான் என்பது தெரியாது. மனதிலே ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்கள் அது ரொம்ப ஆபத்தானது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மேல ஆளே கிடையாது. அவரை விட புனிதமான மனிதன் யாரும் இல்லை. அவரை உலகத்துக்கு அருளாக அல்லாஹ் அனுப்பினார். அந்த ரசூலுல்லாஹ் அந்த மக்களுடைய நேர்வழிக்காக கஷ்டப்படுகிறார். அவரை உஹது யுத்தத்திலே தாக்கி விட்டார்கள். அவருடைய பல்லும் உடைந்து விட்டது, காயப்பட்டு விட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜௌ நபியஹும், அவர்களின் நபியை காயப்படுத்திய இந்த சமூகம் எப்படி வெற்றி பெறுவார்கள்? இவ்வளவுதான் சொன்ன. தாக்கப்பட்டவர் யார்? நாமளா? அவரை விட சிறந்த படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. அந்த மாதிரி சிறப்பானவர், மறுமை நாளையில் எல்லோருக்கும் சிவாத் செய்ய போறவர், சுவர்க்கவாதி, சுவர்க்கத்தில் முதல் நுழைபவர். அப்படி கொண்ட ரசூலுல்லாஹ் அநியாயமாக அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்ததற்கு அடிக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். இந்த வேளையில் அவர்களின் நபியையே, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி காயப்படுத்திய அந்த சமூகம் எப்படி வெற்றி பெறும் என்றார்கள். சொன்னது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு பதிலாக வசனம் இறக்குகிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது பிழை, அவருக்கு சொல்வதற்கு அதிகாரம் இல்லை என்று குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் அவர்களை எப்படி கூறுகிறான் பாருங்கள். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், உனக்கு
இந்த விடயங்களில் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. أو يتوب عليهم أو يعذبهم فإنهم ظالمون. அவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதால் அவர்களை மன்னிப்பதோ அல்லது அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோ இது போன்ற விடயங்களிலே தீர்ப்பு கொடுப்பதற்கு நீங்க முடிவெடுக்க இயலாது. யாருக்கு சொன்னான்? அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி சொல்லிவிட்டான். சூரத்துல் ஆல இம்ரான் 63வது வசனம். அவர்கள் மன்னிக்கப்படலாம், அவர்கள் இஸ்லாத்துக்கு வரலாம். அப்போது தாக்கியது முஸ்லிம் அல்லாதவர்கள். அவர்களை அல்லாஹ் சுவனலோகம் அனுப்பலாம். இதற்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்பது அது அல்லாஹ்விற்குத்தான் தெரியும். அதை நீங்கள் அதற்குரிய டிசிஷன் மேக்கராக இருக்க இயலாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த மாபெரும் கருணை, அந்த விடயத்தில் கை வைக்க இயலாதென்றான். அந்த கருணையினால் அவன் தான் நாடியவரை மன்னிப்பான், நாடியவரை தண்டிப்பான் என்கிற விடயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை அல்லாஹ் செய்ய மாட்டான். அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சா அபு தாலிபு நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், மிகவும் விரும்புகிறார். கடைசி அவர் சக்கராத்திலே இருக்கிற நேரம் சாச்சான தலைமாட்டில் குந்தி, சாச்சா குல் கலிமத்தன் உஹாஜ்ஜு பிஹா இன்தல்லாஹ் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அதன் மூலம் நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக சிபாரிசு செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்கள், அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும். ரசூலுல்லாஹ் விரும்புகிறார்கள், அவருடைய உள்ளம் ஆசைப்படுகிறது. எத்தனை துஆ கேட்டிருப்பார்கள். அந்த அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்கவும் இல்லை, ரசூலுல்லாஹ்விற்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தார். அதனால் மக்காவில் இருந்த அபூஜஹலின் கூட்டம் ரசூலுல்லாஹ்வோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபையும் சேர்த்து பைசை அனுப்பி செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஏன் உனது அனுசரணையில்தான் தான் உன் சகோதரின் மகன் இந்த மாதிரியாக இந்த சமுதாயத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஹிதாயத்து அல்லாஹ்வுடைய கையில், நேர்வழியை கொடுப்பவன் அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ். சுவர்க்கத்தில் யாரை அனுப்புவது என்ற தீர்மானம் அவனுடைய தீர்மானம், யார் நரகம் போவார் என்கிறது அவனுடைய தீர்மானம். அதை யாரும் முடிவெடுக்கலாம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க வணக்கம் செய்வோம், எந்த அளவுக்கு வணங்குவோமோ அந்த அளவிற்கு எங்களுக்குள் பெருமை, எங்களை அறியாமல் பெருமை வரும். ஒரு பாவி அல்லாஹ் மன்னிப்பான், நான் பாவிதான் அல்லாஹ் மன்னிப்பான் என்று போவான். ஆனா வணக்கவாளி அவனுடைய எண்ணத்தால் தன் வணக்கத்தின் நன்மைகளை அளித்துக் கொண்டிருப்பான். அவனுக்குள் ஏற்படக்கூடிய உஜுப் என்கிற தற்பெருமை, தான் நல்லவன் என்கிற கற்பனை. சிலர் சொல்வார்கள், நாம் காதால் கேட்போம், அல்லாஹ் எங்களை எல்லாம் அப்படி அனுப்பிட்டுருவான், ஏன்னா நாங்க பாவமே செய்யல அவ்வளவு. ஆனா நீங்க அவன் என்ன கொடூரத்தை பாவத்தை செய்யட்டும் இப்படி சொல்வார்கள். ரொம்ப ஆபத்தான வார்த்தை, எங்களை நாங்கள் நரக படுகொலியில் தள்ளுகின்ற வார்த்தை. அதனால் ஒருபோதும் அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் சொல்லக்கூடாது. உனக்கு அநியாயம் செஞ்சவனாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்சவருக்கு தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்க சொல்ல இயலாது. அல்லாஹ் ஏதோ ஒரு புறத்தில்
அவருடைய கடைசி நிலையை மாற்றுவார். எத்தனையோ சுவனவாதியை போன்று அமல் செய்தவர்கள் கடைசி நேரத்தில் தடம் புரண்டுவார்கள். நரகவாதியை போன்று இருந்தவர்கள் கடைசி நேரத்தில் தௌபா செய்வார்கள். இப்போது நாங்கள் ஃபேஸ்புக்கிலே நாளாந்தம் இது போன்ற செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரொம்ப நாவடக்கம், அதுக்கு அப்பால் மனக்கட்டுப்பாடு, அந்த மனசிலே யாரை பார்த்தும் இவன் ஒரு நரகவாதி போன்று எண்ணுகிற எண்ணம் வந்துவிடக்கூடாது. நீ பெரிய பெரிய தாடியா இருக்கலாம், பெரிய தலப்பா இருக்கலாம், பெரிய பயம் பண்ற அல்லாமாவா இருக்கலாம், எப்போதும் நீ மிக பெரும் பாவி என்று எண்ணிக்கொண்டே இரு. அப்பா நீ அதிகமாக தௌபா செய்வாய், பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பாய், அல்லாவின் ரஹ்மத்திடத்தில் சரணடைஞ்சு கொண்டு கெஞ்சிக் கொண்டிருப்பாய். நீ நரகவாதி ஆகிவிட்டால் உன் நிலை என்னவாகும் என்று பச்சாகப்படக்கூடிய நிலை வரும். அல்லாஹ் அந்த நல்ல தன்மை எங்களுக்கு தந்தல்வானாக.